ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் சம்பத் பேங்கில் ஷேரை வந்து வாங்கக்கூடிய தருணம் இதுவான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஷேரை வாங்கணும்னு சொன்னால் சில விஷயங்களை வந்து நாங்கள் அடிப்படையில் வந்து உன்னிப்பாக பார்க்கணும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணும்னா சில அடிப்படையான சில விஷயங்களை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எடுத்தான் என்ற வகையில் வந்து உடனே வந்து நாங்கள் ஒரு நிறுவனத்தில் பங்குகளை வாங்கினாங்க. வெளித்தோற்றத்துக்கு அவங்க பெரிய நிறுவனமாக காட்டிக்கொண்டாலும் வந்து நிதியியல் ரீதியாக வந்து அவங்க வந்து வலுவாக இருக்கிறாங்களான்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் பங்குகளை வாங்கணும். என்று சொன்னால் நாங்கள் முதல்ற காசுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் வந்து அதை முதலீடு செய்யறாங்க. ஸோ அதில் அடிப்படையில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பங்கு சந்தையில் முதலீடுல அதாவது சம்பத் பேங்கில் முதலீடு சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பங்கு சந்தையில் முதலீடுறதுக்கு முதல்ல வந்து சம்பத் பேங்கை பற்றி நாங்கள் சில அடிப்படையான விஷயங்களை பார்த்துக்கணும். இந்த அடிப்படையான விஷயங்களை வந்து நாங்கள் பெரும்பாலும் வந்து அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் வருடாந்த அறிக்கையில் வந்து நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட லாபம், அவங்களோட சொத்துக்களின் பெறுமதி போன்றவற்றை நாங்கள் அடிப்படையாக பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதில் வந்து இந்த கலசா வந்து ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து சம்பத் பேங்கில் ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அவனோட தீம் வந்து இந்த முறை இலுமினேட்டிங் த லைஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனோட தீமோட வந்து 2024 ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸ்பெஷலாக வந்து டைரக்டர், அவனோட சேர்மன் அப்படியான டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து அவங்களோட பிரான்ச் வைஸ் அவனோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கட்டாயம் காட்டணும். ஸோ இதில் எல்லாம் வந்து அவங்க போட்டிருக்காங்க. முதல்ல வந்து அவங்களோட கேபிட்டல் வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல், மேனுஃபேக்சர் கேபிட்டல், டிஜிட்டல் கேபிட்டல் சொல்லி ஹியூமன் கேபிட்டல், சோஷியல் அண்ட் ரிலேஷன்ஷிப் கேபிட்டல், நேச்சுரல் கேபிட்டல்னு சொல்லி அவரோட கேபிட்டல்ஸ் ஸ்டே ஹோல்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸை பார்க்குறாங்க. எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், கமிட்டி, கவர்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டர்ஸ், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் ஒவ்வொரு கம்பெனி. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மெயினாக வந்து அவங்க பிஸ்னஸை பார்க்குறாங்க. அடுத்து வந்து பீப்புள்ஸை பார்க்குறாங்க. அடுத்து வந்து டெக்னாலஜி பார்க்குறாங்க. அடுத்து சஸ்டைனபிலிட்டி அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கடைசியில் வந்து அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல வந்து இந்த வந்து ஐலண்ட் வைட வந்து 229 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிஆர்எம் வந்து 295 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் வந்து 260 மிஷின் போட்டிருக்காங்க. சிடிஎம்ஸ் வந்து 234 தான் இருக்குது அவங்கள்ட்ட. அது 1252 ஈஸி கேஸ் பேங்கிங் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களோட கனெக்டில் இருக்கிறாங்க. சேம் வந்து டிஜிட்டல் பேங்கிங் சென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு 32 டிஜிட்டல் பேங்கிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே ஆகிட்டோம்னா அடுத்து கஸ்டமர் ஒன்போர்ட் டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு அவங்க ஒன்போர்ட் ஆகினது வந்து 3,64,000 வந்து இருக்குது 2023. சரி, 3,59,000 கூட இருக்குது. இப்போ 3,64,000 தான் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸோட டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, அதாவது அவங்களோட ஆப்ஸ் கூட டிரான்சாக்ஷன் நடக்கும் வந்து 3.4 ட்ரில்லியன் வந்து அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் வேல்யூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அதே மாதிரி தான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து 2023 40.5 மில்லியன் வந்து நடக்குது. அதாவது சம்பத் விஸ்வா அண்ட் வெப்பே கூடாது அதே தான் இங்கேயும் காட்டிருக்காங்க. சரியா, ரைட். இதெல்லாம் போக நமக்கு வந்து மிக மிக முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 27.3 பில்லியன் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துருக்கு. 2023 வந்து 17.1 பில்லியன் தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 10 பில்லியன் வந்து கூடியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம நல்ல ஒரு சைன். கிட்டத்தட்ட 9.4% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அசெட் பார்த்தோம்னு சொன்னால் 1778 பில்லியன் அசெட் வேல்யூஸ் இருக்குது அவங்கள்ட்ட, அசெட் பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து 2023 வந்து 1.542 பில்லியன் தான் இருந்தது. அது வந்து 15.3% ஆல்மோஸ்ட் வந்து க்ரோத்தில் இருக்குது. ரெண்டும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து சம்பத் பேங்க் இருக்குது. சரி, அதே நேரம் வந்து இவங்க வந்து இதில் போட்டிருக்கிறாங்க வந்து கோஆப்ரேட் பேங்கிங் வந்து என்னென்ன சொல்றதுன்னா கோஆப்ரேட் கிரெடிட், எஃப்சியூ, இன்டர்நேஷனல் ட்ரேட்லாம் வந்து கோஆப்ரேட் பேங்கிங், எஸ்எம்இ வந்து ரீட்டைல் பேங்கிங், லெண்டிங் பண்ணுறாங்க, டிபாசிட் எடுக்காங்க, கிரெடிட் கார்டு, ரெமிட்டன்ஸ், ட்ரெஷரி வந்து ட்ரெஷரி பில்ஸில் இன்பாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க. தென் ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நான் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. டோட்டல் அசெட் வந்து நான் கூட இருக்குது. அவங்க ஏற்கனவே இதில் சொல்லியிருக்க மாதிரி இங்கே வந்து டோட்டல் அசெட்டும் கூட இருக்குது. ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஃபண்ட் ப்ரொஃபைல்னா மொத்த காசு இந்த ஃபண்ட் ப்ரொஃபைலும் வந்து அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸும் வந்து ஓவராலாக பார்க்க போகிறேன் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்கு இந்த சம்பத் பேங்க். எல்லாம் ஓவராலாக பார்க்கணும். நம்ம கடைசியாக வந்து
அவங்களோட ஃபினான்சியல் ஹைலைட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்ஸை பார்க்கணும். இதுதான் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான பார்ட். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்த்துட்டு சொன்னால் 2023 வந்து 195 321 என்ற நம்பரில் இருக்குது 2024. 2023 வந்து 226 இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனஸ் க்ரோத். அந்த பேங்கிங் செக்டர், அந்த குரூப் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓவராலாக வந்து மைனஸ்லான்னு இருக்குது. அது க்ரோஸாக இன்கம் வந்து அவங்களுக்கு அதுதான் அந்த மைனஸில் இருக்குது. க்ரோஸ் இன்கம்னா டோட்டலாக அவங்களுக்கு வந்து இன்கம் சரிதானே. ப்ராஃபிட் பிஃபோர் இன்கம் டெக்ஸுக்கு முதலான ப்ராஃபிட்டை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 46.72 இருக்குது 2024. 2023 வந்து 29.7 இருக்குது. அது இந்த குரூப்புக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 49. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட குரூப்புக்கு மெயினாக வந்து அவரோட பேங்கிங் தானே. பேங்கிங் வழியான வந்து இந்த பேங்கிங் செக்டரில் கார எஃபெக்ட் வந்து குரூப்ஸுக்கு வந்து பெரிய லெவலில் காட்டும். ஸோ இதையும் கிட்டத்தட்ட 57% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து கிட்டத்தட்ட 12.620 மில்லியனில் இருக்குது. இங்கே வந்து 19.402 என்ற சாரி என்ற பெருமதியில் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஃபார் த இயருக்கு வந்து அவங்க லாபம் வந்து 2023 ஒப்புற நேரம் கிட்டத்தட்ட 60% லாபம் வந்து இருக்கு. 2023 17, 2024 வந்து 27 சரியாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டுது. கம்பெனி வந்து நல்ல க்ரோத்தில் இருக்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குது. சேம் டைம் வந்து சம்பத் பேங்க் வந்து ஷேர் மார்க்கெட்டில் SLNP 20 இருக்குது ஒரு கம்பெனி. பேங்கிங் செக்டர்ஸில் இருக்குது நல்ல ஒரு கம்பெனி. பெரும்பாலும் ஜான் கில்ஸ் கொமர்ஷியல் HNB அதோட ஒப்புற நேரம் சம்பத் பேங்க் ஓரளவு ரேட்டிங்கை வந்து அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ சம்பத் பேங்க்லேயும் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃபைனான்சியல் ஹைலைட். அவங்களோட அசெட் வேல்யூ இல்லாமல் இருக்குது. டிவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ ஷேருக்கு வந்து 9.35 கொடுத்துருக்காங்க. அவங்களோட கரண்ட் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 118 ரூபா போகும். கரண்ட் மார்க்கெட்ல அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறது. ஏர்னிங் பெர் ஷேருக்கு வந்து 23 ரூபா படி அவங்க ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு சரிதானே. ஸோ அந்த ஏர்னிங்கில் தான் நமக்கு டிவிடன்ஸ் அவங்க தரணும். அந்த ரூல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கட்டாயம் வந்து டிவிடன்ஸ் தருவாங்க. டிவிடன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிய கீ பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா இண்டிகேட்டர்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் எவரேஜாக வந்து எல்லாமே பார்க்க போகணுன்றது நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் தான் இருக்குது. அதாவது சம்பத் பேங்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பொசிஷனை அவங்க காட்டி கொண்டிருக்காங்க. அதாவது ஓரளவு கடந்த வருடத்தை விட ஒப்புற நேரம் ஒரு சில இடங்களில் தளம்பல்கள் இருந்தாலும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் அவங்களோட ஃபைனான்சியலை வந்து ஸோ வச்சுருக்குறாங்க. ஸோ இது தவிர மேலதிகமாக நாங்கள் பார்க்கணும்னா சம்பத் பேங்க் நாங்கள் ட்ரேடிங் வியூ போயிட்டு வந்து சம்பத் பேங்கில் ஷேர் ப்ரைஸில் மூவ்மெண்ட்ஸை பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த இப்போ எங்களுக்கு அடிப்படையில் வந்து சம்பத் பேங்க் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஷேர் ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுது. இந்த ஷேர் ப்ரைஸை வந்து நாங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில டெக்னிக்கல் அனலைசஸை பண்ணி நாங்கள் அதை ஒருக்கா பார்ப்போம். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் சம்பத் பேங்குக்கு போகிறோம். சம்பத் பேங்கில் ட்ரேடிங் வியூவில் போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ட்ரேடிங் வியூ எல்லா ட்ரேடர்ஸுக்கும் இருக்குது. இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து சம்பத் பேங்கில் ஷேர் ப்ரைஸை மூவ்மெண்ட் வந்து பார்க்கணும்னு சொன்னால் இந்த இருக்குது. சம்பத் பேங்கில் பேசிக்காக நான் அவ்வளோ சொன்ன இதுலேயும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்துக்கணும் சொன்னால் சம்பத் பேங்கில் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இருக்குது. அதாவது ஸ்ட்ராட்டஜி ரெவென்யூ பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ராஃபிட் 2024 எவ்வளோ எடுத்துருக்காங்க அங்கே கொடுத்த அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ரிட்டைல் பேங்கில் வந்து 2024 வந்து 68.09 பில்லியன் எடுத்துருக்காங்க. கோஆப்ரேட் பேங்கில் வந்து ஆல்மோஸ்ட் 20 80 70 சொல்லி ஒவ்வொரு டிசியாக எடுத்திருக்காங்க. 2022 விட 23 கொஞ்சம் குறைஞ்சிங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வந்து 23க்கும் 24க்கும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஏர்னிங்ஸை பார்த்தோம்னு சொன்னால் Q1 24 வந்து 3.2, Q2 6.9, Q3 எல்லாம் அப்டேட் பண்ணல அவங்க. Q4 இங்கெல்லாம் அப்டேட் பண்ணி போனாங்க. ஸோ இதில் வந்து இந்த லெவலில் தான் அவங்களோட ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இருக்குது. அங்கே இருந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ வந்து இந்த இருக்குது. குவார்ட்டரில் 2025 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரே வந்து கிட்டத்தட்ட 54.5 பில்லியன் எடுத்தாங்க. 2023 வந்து 5.6, 2024 வந்து 5.1, 2024 Q2 வந்து 5.52, 50, 40 அந்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து இந்த வருஷம் 2015 வந்து 54.5 பில்லியன் வந்து அவங்க வந்து டோட்டல் ரெவென்யூ அவங்க ஹீட் பண்ணியிருக்காங்க. ஒப்பீட்டளவில் வந்து அவங்க சரியான நல்ல ஒரு குரோத்தில் இருக்கிறாங்க. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் ஆரம்பத்துலேயும் நல்ல ஒரு குரோத்தில் அவங்க
இருக்கிறாங்க. சரி. ஸோ இப்போ நாங்கள் பேசிக்கலாக சம்பத் பேங்கை பற்றி நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கும் ஸ்டடி பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ஃபிசிக்கலான சில விஷயங்கள். ஸோ அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு போகும், மார்க்கெட்டில் வந்து என்ன மூமெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சம்பத் பேங்கோட ஷேர் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கறது வந்து மந்த்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது மாதத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் சம்பத் பேங்கோட மூமெண்ட் இது இருக்குது. இது வந்து அவங்களோட மந்த்லி ஷேர் ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது. ஆக பொட்டம் லெவலில் வந்து இருக்குது வந்து ஹையர் டைம் மந்த்லி டிமாண்ட் ஜோனில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணிட்டு ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எப்போ இருந்து 2023 எப்போ அவங்களுக்கு அந்த க்ரோத் வந்துச்சோ அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு காட்டிருக்காங்க. அந்த 2023 நல்ல அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி அந்த டைம் தான் அந்த க்ரோத்தை காட்டிருக்கு. ஸோ இதில் ஹிட் பண்ண ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்துட்டு மந்த்லி இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ பிரேக் பண்ணி மேலே போனது மாத்திரம் இல்லை, இங்கே கிட்டத்தட்ட 63 ரூபாயிலிருந்து 54 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து இன்னும் ஒரு டிமாண்ட் ஜோனை கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. கிரியேட் பண்ணிட்டு டிமாண்ட் ஜோனை கிரியேட் பண்ணிட்டு போனது நார்மலாக வந்து ட்ரேடர்ஸுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இதை வந்து ஹிட் பண்ண உடனே இங்கே மெசிவான ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு சம்பத் பேங்க். ஸோ சம்பத் பேங்க் மந்த்லியாக அப்படியே கொடுத்தாலும் வந்து சில இன்பேலன்ஸை விட்டுட்டு போயிருக்கு. ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு கட்டாயம் வந்து சம்பத் பேங்க் ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே வர வேண்டி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 60 ரூபாய் வரைக்கும் அவனுக்கு ஷேர் ப்ரைஸ் இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் எப்போ இறங்குதுன்னு சொல்லி நாங்கள் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இல்லை இப்போ வந்து 141 ரூபா போகுது, கிட்டத்தட்ட அவனோட டபுள் மேலால் வந்து அவனோட ஷேர் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகி கொண்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் கீழே வந்து சில இன்பேலன்ஸ் எல்லாம் அவங்க போட்டுட்டு போய்கொண்டு இருக்கிறாங்க. ரைட். ஸோ இப்படி போடுறது இப்படி போன ப்ரைஸ் வந்து திரும்ப என்ன செய்யுதுன்னு சொன்னால் அப் அண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ மந்த்லி வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் திரும்பியும் வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கு. 15 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சில் க்ரியேட் பண்ணியிருக்கு. ரைட். ஸோ இதில் வந்து இங்கேயும் ஒரு டிமாண்ட் ஜோனை அவங்க க்ரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணாமன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அவடத்தில் வந்து ஹிட் பண்ணி திரும்ப போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அது இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால 2-3 தடவை அந்த இதை டச் பண்ண பிறகு தான் பிரேக் ஆகும். இப்போ கொஞ்சம் லாங் டேர்முக்கு வந்து அவரோட ஷேர் ப்ரைஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ரைட். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மந்த்லி பார்த்தோம்னா அதே இது வீக்லி வந்து என்ன மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்குன்னு பார்ப்போம் அப்படி இருக்கிறது. ஸோ இது வந்து வீக்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த இருக்குது வீக்லி வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி ஓட ஃப்ளோ பிரேக் பண்ணி தான் போகுது. இங்கே வந்து இந்த டிமாண்ட் ஜோனை ஹிட் பண்ணிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டே ஹிட் பண்ணியிருக்கு. ஹிட் பண்ணி போன அப்படின்னால இது நல்ல ஒரு மசிவான ஒரு ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஒன்று இருக்குது. சேம் டைம்ஸ் வந்து அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் திரும்ப வந்து ஹிட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குல்ல. ஸோ ஹிட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த ப்ரைஸுக்கு எப்படியும் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். 118 ரூபாயில் வந்து ஸோ 118 ரூபாயில் வரும் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் டேயில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டேயில் வந்து சில டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோனை க்ரியேட் பண்ணி கொண்டு இருக்கும். ஸோ சம்பத் பேங்க் வந்து இதை பிரேக் அவுட் ஆகி கீழுக்கு வருமானு சொன்னால் ஸோ அவங்க வந்து அவங்களோட பழைய ப்ரைஸுக்கு வர போகிறாங்கன்னு சொல்லி தான் அர்த்தம். இது சொன்ன படத்தில் இதில் வந்து டே ட்ரேடில் வந்து இவங்க வந்து இடத்துல ஒரு ஓட ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஓட ஃப்ளோன்னு சொல்லல, அவங்க வந்து ஒரு அக்குமுலேஷன் ஒன்று பண்ணி கொண்டிருக்காங்க. ஒன்று வந்து இதை ஒரு அப் பண்ணி போடுறா, இல்லை டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணிட்டு மேலே போடுறா, அல்லது டிமாண்ட் ஜோன் பிரேக் பண்ணிட்டு சப்ளை ஜோன் ஆக்கிட்டு அதை வந்து கீழே எடுத்து வரான்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் இதை பார்க்க வேண்டியது. இந்த பிரேக் அவுட் இந்த ஓட ஃப்ளோ பிரேக் அவுட் ஆனாங்க தான் வச்சு தான் நாங்கள் சம்பந்தக்கூடிய ப்ரைஸில் ட்ரேட் எடுக்க போகக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் வந்து யோசிக்கலாம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் ட்ரேட் எடுப்பமாக இருந்தால் இது வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடாக இருக்குது. சம்டைம்ஸ் அந்த ட்ரேட் ப்ரைஸ் வந்து கீழக்கு பிரேக் டவுன் ஆகிட்டுன்னு சொன்னால் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மைனஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் கவனித்து தான் இந்த ட்ரேடை எடுக்க வேண்டி இருக்குது. இப்போ ட்ரேட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிட்டு லைவாக வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ட்ரேட் ஓப்பன் ஆகிடுது. ட்ரேட் ஓப்பன் ஆகின சந்தர்ப்பத்துலேயே வந்து உங்களுக்கு தெரியணும் இதில் வந்து பேரிஷ் வந்து அடிச்சிருக்கு. ஆனால் கடைசியாக வந்து ட்ரேட் முடியக்குள்ளே வந்து ஒரு அப்டெண்டுக்குரிய கேண்டலாக தான் அது முடிஞ்சிருக்குது.
இப்போ வந்து இது பியாரிஷ் ஆகும்னு சொன்னால் இங்கே வந்து ஸோ பெரும்பாலும் வந்து இதுக்குள்ளே அவங்க மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு இருந்து இங்கே பிரேக்கப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னு சொன்னால் இங்கேயும் அவங்க இம்பேலன்ஸை விட்டுருக்குறாங்க. அதே நேரம் வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு போனதுல எல்லாம் வந்து இம்பேலன்ஸோட போயிருக்காங்க. ஸோ இம்பேலன்ஸோட போனவங்க அவங்க கட்டாயம் அதை கவர் பண்ணுறதுக்கு அந்த ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும் அதை நோட் பண்ணி வச்சுட்டு வந்து நாங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். ஸோ தேங்க்யூ வெரி மச். அந்த வீடியோ இந்த செஷனை பார்த்துட்டு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் எங்களோட குரூப்பில் லிங்கை ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த லிங்க் கூட வந்து உங்களுக்கு மேலதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எந்த ஷேரை வாங்கலாம் எப்போ வாங்கலாம்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் இதோட ஷேர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச்.